உங்கள் அனைவரையும் சண்டே ஸ்கூல் அண்ட் யூத் ஆனிவர்சரி சார்பாக வரவேற்கிறோம். நம்ம மத்தியில் ஒரு ஸ்பெஷல் கெஸ்ட்டு வந்திருக்காங்க. அவங்கள நம்ம இன்டர்வியூ பண்ண போகிறோம். அவங்க யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2020 இவங்க தான் டாப் மோஸ்ட் ஃபேமஸ் பர்சனாக இருந்தவங்க. அவங்க நேம் நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். அவங்க யாருன்னு நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம். லெட்ஸ் வெல்கம் மிஸ்டர் கொரோனா. ஆனால் நினைவில் கொள்ளுங்கள், நாம் நோயுடன் போராட வேண்டும், நோயாளிகளுடன் அல்ல. அவர்களுக்கு எதிராக பாகுபாடு காட்டாதீர்கள், அவர்களை கவனித்துக் கொள்ளுங்கள். இந்த நோயிலிருந்து பாதுகாக்க உதவும் மருத்துவர்கள், சுகாதார ஊழியர்கள், துப்புரவு தொழிலாளர்கள், போலீஸ் போன்றோரை மதிப்புடன் நடத்துங்கள், முன் ஒத்துழைப்பு தாருங்கள். இந்த செயல்திறர்களை பாதுகாப்போம். இதனால் இந்த தேசம் கொரோனாவை வெற்றி கொள்ளும். இப்ப நம்ம மத்தியில யார் வந்திருக்காங்க பாத்தீங்கன்னா கொரோனா வந்திருக்காங்க. நம்ம இப்ப கொரோனாவை தான் இன்டர்வியூ பண்ண போறோம். இல்ல கரங்களை தட்டலாமா கொரோனாக்கு? ஓகே மிஸ்டர் கொரோனா, நீங்க உங்களை வெல்கம் பண்றதுல நாங்க ரொம்ப சந்தோஷப்படுறோம். நீங்க எங்க இருந்து வந்திருக்கீங்க? உங்க பெயர் எங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், இருந்தாலும் நீங்க உங்க வாயில கொஞ்சம் இன்ட்ரோ பண்ணீங்கன்னா எங்களுக்கு நல்லா இருக்கும். Corona. Oh, I am so camping with சாரி கொரோனா, ஒரு நிமிஷம். உங்களுக்கு தமிழ் புரியுது, பட் பேச வருமான்னு தெரியல. உங்களுக்கு தமிழ் பேச வருமா? நல்லாவே வரும். ஏன்னா நான் எல்லா நாட்டுக்கும் போயிருக்கேன். எல்லா நாட்டுக்கும் போயிட்டு வந்திருக்கீங்க. ஸோ நீங்க தமிழ்ல பேசுனீங்க அப்படின்னா எங்க எல்லாருக்கும் புரிஞ்சுக்கிறதுக்கு கொஞ்சம் வசதியா இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்க தமிழ்ல பேசுறீங்களா கொரோனா? கண்டிப்பா பேசுறேன். ஓகே, நீங்க எங்க இருந்து வந்திருக்கீங்க? உங்க பேர் என்ன? I am coming from China. ஓ, சீனால இருந்து வந்திருக்கீங்களா கொரோனா? ஓகே ஓகே ஓகே. உங்க பேர் கொரோனா, சீனால இருந்து வந்திருக்கீங்க. என்ன நோக்கத்துக்காக வந்திருக்கீங்க? எதுக்காக எங்க தமிழ்நாட்டுக்கு வந்திருக்கீங்கன்னு சொல்றீங்களா? எதுக்காக நான் வந்திருக்கேன்னா, முக்கியமா தமிழ்நாட்டில் எல்லா ஜனங்களோட பாவம் பெருகிடுச்சுன்னு எனக்கு ஏழாம் அறிவுல சொல்லுச்சு. ஓகே, அதங்காட்டி தான் நான் இங்க எல்லாத்தையும் காவு வாங்க வந்திருக்கேன். ஐயோ, காவு வாங்க வந்திருக்கீங்களா? அப்ப எல்லாரோட உயிர் எடுக்க வந்திருக்கீங்களா? ஐயோ கொரோனா, சரி எப்படி உயிர் எடுப்பீங்க? இதோ இப்ப உங்களுக்கு சொல்றேன். அங்க ஒருத்தர் வர பாருங்க. அவன் என்ன பண்றான்? அவன் பப்ஜி விளையாண்டுட்டு இருக்கான். பப்ஜி. அவன் பண்ண முதல் தப்பே அந்த பப்ஜி விளையாடுறது தான். அவனோட நிலைமையை பற்றி இப்ப என்னன்னு பார்க்க போறேன். Cheer up! I can help you fix it. Choo-choo! All aboard! Let's stop the safe zone. ஓ கொரோனா, அப்போ நீங்க பப்ஜி விளையாண்டா செல்லுக்கு அடிமையா இருந்தா நீங்க காவு வாங்கிடுவீங்க இல்லையா? ஓ, நீங்க காவு வாங்கிடுவீங்க. ஓகே சரி கொரோனா, அப்ப வேற என்னெல்லாம் பண்ணா நீங்க காவு வாங்குவீங்க? வேற எதுக்காகலாம் நீங்க வந்திருக்கீங்க தமிழ்நாட்டுக்கு? வேற எல்லாத்தையும் காவு வாங்க தான் வந்திருக்கேன். எல்லாத்தையும் காவு வாங்க வந்திருக்கீங்களா? இவங்களே எல்லாத்தையும். ஐயோ, எல்லாத்தையும் காவு வாங்க வந்திருக்கீங்களா? ஐயோ, சரி அடுத்து வேற யார காவு வாங்க போறீங்க? அதோ அங்க ஒருத்த வரான் பாருங்க. ஆமா, அவனையும் நான் காவு வாங்க போறேன். ஐயோ அப்படியா? அவன் பண்றத மட்டும் வாட்ச் பண்ணுங்க. அப்புறம் சாப்பிட்டியாமா? சரிம்மா சரி சரி சொல்லுவோம். யார் இந்நேரத்துக்கு? எங்கள் அம்மாவுக்கு வேற வேலையே இல்லை, எப்போ பார்த்தாலும் கால் பண்ணிட்டு. சரி சரி சரி, நீ சொல்லுமா. அவனோட நிலைமையை மட்டும் இப்போ நீங்க பார்க்க போறீங்க. சரிம்மா சரிம்மா. ஐ லைக் யூ. ஆள் கூட பேச மாட்டேன். Get down, boys. ஓ கொரோனா, நீ அப்போ செல்லுக்கு அடிமையா இருக்கிறவன காவு வாங்கிடுற, இல்ல ஒரு கள்ள தொடர்போ இல்ல வீட்டுல பெத்தவங்களுக்கு கீழ்ப்படியிலனா கூட நீ காவு வாங்கிடுற. வேற என்னெல்லாம் பண்ண நீ காவு வாங்குவ? அதோ அங்க ஒருத்த வரான் பாரு. அவனையும் நான் காவு வாங்க போறேன். ஐயோ சரி, இவ்வளவு நம்ம நாட்டுக்கு தேவையா? சந்தோஷமா இருக்கு. குடிகார நான் 4 கால நடப்பேன். அவனோட நிலைமையை மட்டும் பாரு. இது என்ன பச்சை கலர்ல இருக்கு? குருணாவா? எஸ், ஐ லைக் யூ. Get down, boys.
பார்த்துக்கோங்க, ஒருவேளை நம்மளும் இந்த காரியத்தில் ஏதாவது இருந்தால் கொரோனா நம்மளை காவு வாங்கிரும்னு நினைக்கிறேன். ஓகே கொரோனா, நீ கிட்டத்தட்ட குடிகாரனை காவு வாங்கிடுற, இல்லை தகாத உறவோ இல்லை காதல் பண்ணாலோ காவு வாங்கிடுற, அப்படி இல்லை அப்படின்னா வீட்டுக்கு கீழ்ப்படியாமல் செல்ஃபோனுக்கு அடிமையாக இருந்தால் காவு வாங்கிடுற. ஆமா. வேற யாரெல்லாம் காவு வாங்குவா? இந்த தப்பு பண்றவன் மட்டும் நான் காவு வாங்க மாட்டேன், பாவம் செய்யற எல்லாத்தையும் நான் காவு வாங்குவேன். ஐயோ அப்படியா? வேற ஆமா. யாரெல்லாம் இப்ப காவு வாங்க போற? அதோ அங்க ஒருத்தன் வரான் பாரு, ஆமா, அவனையும் நான் காவு வாங்க போறேன். வாதை உந்தன் கூடாரத்தை அழுகாது நகரு. இப்ப நீ அவனோட நிலைமை என்ன மட்டும் பார்க்க போறீங்க. ஐயோ அப்படியா? சரி. உள்ளாப்பு இயேசுவின் ரத்தம், இயேசுவின் ரத்தம், இயேசுவின் ரத்தம். வாதையின் கூடாரத்தை எனக்கு பொல்லாப்பு எனக்கு நேரிடாது. எல்லாத்தையும் காவு வாங்கினேன், ஆனா உன்னை மட்டும் என்னால காவு வாங்க முடியல. உன்கிட்ட என்ன இருக்கு? நீ யாரு? என்ன நீ ஒண்ணும் பண்ண முடியாது. ஏன்னா நான் இயேசு கிறிஸ்து கழுவப்பட்டிருக்கேன். எல்லாத்தோட ரத்தத்துக்குள்ள போற, ஆனா என் ரத்தத்துக்குள்ள நீ போக. ஏன்னா ஏன் இருக்கிறது இயேசு கிறிஸ்துவின் ரத்தம். அவருடைய ரத்தம் சகல பாவங்களையும் நோய்களையும் சுத்திகரிக்கும். சோ அப்பாலே தானே.